ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் ரெசிப்பியில் எல்லாருடைய ஃபேவரட்டான வெனிலா கேக்கு நிறைய நட்ஸ் போட்டு சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நோ எக், நோ ஓவன், அந்த கான்செப்டில் செய்கிறது. இதுக்கு ஒரு கப்பு பால் எடுத்துருக்கிறேன். இது கேரமல், அது ஒரு சின்ன கப்பு, 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இது கேரமல் பண்ணி, சர்க்கரையை கேரமல் பண்ணி வச்சுருக்கிறது. அப்புறம் ஒரு 100 கிராம் வெண்ணெய், கொஞ்சம் நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி, அப்புறம் இது அக்ரூட்டு. இது ஆப்ஷனல், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ எடுத்துக்கலாம். இது பிளாக்கு ட்ரை கிரேப்பு. அதுக்கப்புறம் பால் பவுடர். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பால் பவுடர். அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் கஸ்டர்ட், வெனிலா கஸ்டர்ட் பவுடர். நம்ம இந்த அளவுகளும் முக்கியமாக பார்த்து எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் பால் பவுடர்னால் 1 ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர், ரொம்ப போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் மைதா 2 கப்பு. இது 1/2 கப்பு. அதில் 2 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த 1/4 கப்பில் 2 கப்பு சுகர். இதுதான் முக்கியமானது. ரேஷியோ கரெக்டாக பார்த்து பண்ணணும். வெனிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் இந்த சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூனு பேக்கிங் சோடா. இது பேக்கிங் பவுடர். இது 1 ஸ்பூன். பாருங்கள், இந்த அளவும் ரொம்ப முக்கியம். பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவில் சேர்க்கணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கேரமல் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் இந்த பிளாக்கு ட்ரை கிரேப்பை போட்டு கொஞ்சம் நேரம் இது லைட்டாக வெதுன்னு சூடாக இருக்குது. அதில் போட்டோம்னா நல்லா ஊறிக்கும். அதே மாதிரி இந்த இதுவும் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 1/4 கப்பில் 2 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா பொடிச்சு பவுடராக எடுத்துகிட்டு வந்துடும். நான் ஒரு கப்பாக போட்டு பொடித்தேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த டின்னில் கேக் செய்கிறோமோ அந்த டின்னை நல்லா வெண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஓரங்கள்லாம் எட்ஜெல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணி நல்லா வெண்ணெயை தடவி, வெண்ணெய் லைட்டாக உருக்கி வச்சுருக்கிறேன். அது தடவிட்டு அது மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டு இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கேக் ஒட்டாமல் அழகாக வெளியில் வரும். இது வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரை நட்ஸு சொன்னேன் இல்லைங்களா, ட்ரை ஃப்ரூட்டு, அதில் கொஞ்சம் மைதா போட்டு கோட்டிங் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பீட் பண்ணுறதுக்கு. இதில் இந்த 100 கிராம் வெண்ணெயை நல்லா உருக்கி லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். அது கூட இந்த 2 கப்பு, 1/4 கப்பில் 2 கப் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் அளவுகள் கரெக்டாக போடணும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அளவுகளை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி நுரைச்சி வரணும். அந்த அளவுக்கு இந்த வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா பூத்து வர அளவுக்கு இந்த வெண்ணெயும் சர்க்கரையும் பீட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு ஜல்லடியை வச்சு நம்ம 2 கப்பு மைதா சொன்னேன் இல்லைங்களா, அதை போட்டு அது கூடவே இந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கணும். அப்போ தான் இது ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு கேக் பண்ணும்போது ஃப்ளஃபியாக வரும். அது கூடவே நம்ம 2 கப்பு பால் பவுடர், 2 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் 1 ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் அதுவும் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால். இதுக்கு 100 மில்லி பால். இந்த அளவுகளை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணும். ஒரே பக்கமாக வர மாதிரி கலக்கணும். இது மாதிரி நல்லா கலந்து அந்த மைதா எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இந்த கேரமெல்ல ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, பிளாக் கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுக்கணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிறதுல தான் இந்த கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி கலந்து நல்லா ஒன்று சேர கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். கட்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிவர்ஸ் சைடு சுற்றக்கூடாது, ஒரே பக்கம் சுற்றணும். இதுதான் மெயின் பாயிண்ட் இது கேக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். லைட்டாக தோசை மாவு பத்துக்கு இருக்கணும்.
அதுக்கு தான் பாலும் அந்த இதுவும் கேரமெலும் பார்த்து ஊற்றிக்கணும். இப்போ வந்து சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மைதா கோட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டு அதை சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த பாதாம் எது பிடிச்சிருக்கோ, எனக்கு வந்து அக்ரூட் ரொம்ப பிடிக்கும். அது கூட கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து அந்த டின்னை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பேக் பண்ணுற அந்த டின்னு, அதில் வந்து நான் இந்த பேட்டரை சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த பபுள்ஸ் இல்லாதபடிக்கு நல்லா தட்டி விட்டு சமப்படுத்தி வச்சுட்டு, அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக அந்த டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் வச்சேன், முந்திரி பருப்பும். உங்களுக்கு பாதாம் பருப்பு வேறு எந்த பருப்பு பிடிச்சா கூட நீங்கள் மேலாட்டம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இப்போ வந்து ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு சட்டி வச்சு அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷமாக சூடு ஏறிட்டுருக்குது. அதில் தான் இந்த தயார் பண்ண பேட்டரை அந்த டின்னை கொண்டு போய் வச்சு நல்லா மூடி, காற்று போகாத மூடி ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா பாருங்கள், ஓரளவு நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி மெதுவாக திருப்பி நல்லா ஆறிடணும். அப்போ தான் பீஸ் போட்டால் உடையாமல் வரும். சூப்பரான நல்லா சாஃப்டான வெனிலா கேக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் போதுங்க. பேக் பண்ணுறதுக்கு தான் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். நம்ம பீட் பண்ணுறதெல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் பீட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, நிறைய நட்ஸ் போட்டதுனால இது வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈவனாக வந்தது. மற்றபடி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த டீ டைம் கேக்கை நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது கட் பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இன்னும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு போல் இருக்கும் இந்த கேக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான இந்த வெனிலா கேக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.